வணக்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் இன்னைக்கும் நம்ம பொருளாதாரம், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு விதியா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த குறுகத் தரித்த குறள்ல அப்படி என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இதோ அந்த குறள். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இது வெறும் வார்த்தைகளோ அல்லது கவிதையோ கிடையாது. இது பொருளாதாரம், சுற்றுச்சூழல், மனுஷனோட வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமான ஒரு ஃபார்முலா. இந்த 1.5 அடிக்குள்ள திருவள்ளுவர் ஒரு பிரம்மாண்ட விதியையே அடக்கி இருக்காரு. இதில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, மனுஷனோட உழைப்பு எப்போ அர்த்தமுள்ளதாகுங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு இதில் ஒரு தெளிவான பதில் இருக்கு. வாங்க, அது என்னன்னு ஆழமாக பார்க்கலாம். இந்த குறளோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்குவோம். இந்த குறளோட இதயமே இந்த ஒரு வார்த்தை தான், புயல். இப்போ புயல்னா நமக்கு உடனே சூறாவளி காற்று தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்றது அதை இல்லை. அவர் சொல்றது மழையை தாங்கி நிற்கிற மேகத்தை. ஒரு விவசாயியோட பார்வையில் இருந்து யோசிச்சு பாருங்க. வானத்தில் மேகம் திரண்டு வந்தா அது வெறும் மழை இல்லை, அது வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. எல்லாத்துக்கும் ஆரம்பம் அதுதான். சரி, மேகம் வந்துருச்சு, ஆனால் அது மட்டும் போதுமா? அதுதான் வள்ளுவர் அடுத்ததா ஒரு முக்கியமான வார்த்தையை உபயோகிக்கிறாரு, வாரி. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த குறளோட அர்த்தத்தையே வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது. யோசிச்சு பாருங்க, வள்ளுவர் ஏன் தண்ணீர்னு சொல்லலை, இல்லை நீர்னு கூட சொல்லலையே, ஏன் வாரின்னு சொன்னாரு? ஏன்னா அவர் மழையை வெறும் தண்ணியா பார்க்கல, அவர் அதை ஒரு பொருளாதார சக்தியா, ஒரு நாட்டுக்கே வருமானம் தர்ற வற்றாத செல்வமா பார்க்கறாரு. மழைங்கிறது வெறும் தண்ணி இல்லை, அது வளம். என்ன ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை பாருங்க. இப்போ இயற்கை அதோட வேலையை செஞ்சிருச்சு. மேகம் வந்து மழையா செல்வமா பொழிஞ்சிருச்சு. இப்போ மனுஷனோட பங்கு இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏர், இது மனுஷனோட முயற்சிக்கு ஒரு முக்கியமான அடையாளம். ஏர்னா அது வெறும் கலப்பைங்கிற ஒரு கருவி மட்டும் இல்லை, அது கடின உழைப்பு, விடாமுயற்சி, அப்புறம் எதுவும் இல்லாத இடத்திலிருந்து உணவை உருவாக்குற மனுஷனோட திறமை. இது எல்லாத்துக்கும் ஒரு சின்னமாக தான் ஏர் இருக்கு. சிம்பிளா சொன்னா மனுஷனோட முழு முயற்சியையும் இந்த ஒரு வார்த்தை குறிக்குது. சரி, இப்போ நாம் தனித்தனியாக பார்த்த இந்த 3 வார்த்தைகளையும் ஒன்றா சேர்த்து பார்க்கலாம். இது எப்படி ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து ஒரு பிரிக்கவே முடியாத சங்கிலியை உருவாக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. முதல்ல புயல், அதாவது மேகம் மழையை கொடுக்குது. ரெண்டாவது அந்த மழை, அதாவது வாரி, வளம்ங்கிற செல்வத்தின் ஆதாரத்தை உருவாக்குது. ஆனால் மூணாவதா அந்த வளம் குன்றி போச்சுன்னா என்ன ஆகும்? அங்கதான் அடுத்த சிந்தனை வருது, உழவர் உழார். அதாவது உணவை உருவாக்குற விவசாயி கூட தன்னுடைய ஏரை கையில் எடுக்க மாட்டான். இது ஒரு தெளிவான காரண விளைவு இல்லையா? இயற்கையோட பரிசு இல்லாம மனுஷனோட அடிப்படையான உழைப்பு கூட சாத்தியமில்லை. இயற்கையோட கொடை நின்று போச்சுன்னா மனுஷனோட முயற்சியும் நின்றுடும். இதுதான் இந்த குறள் சொல்ற அசைக்க முடியாத விதி. 2000 வருஷம் ஓடி போச்சு, உலகம் தலைகீழா மாறிடுச்சு. ஆனா இந்த குறள் சொல்ற உண்மை இன்னும் அப்படியே தான் இருக்கா, இல்ல காலத்துல கரைஞ்சு போயிருச்சா? இன்னைக்கு நம்ம கிட்ட ட்ரோன்ஸ் இருக்கு, சேட்டிலைட் இருக்கு, விவசாயத்துல நாம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கான டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அடிப்படை உண்மை ஒன்று மட்டும் மாறவே இல்லை. மழைங்கிற அந்த வளம் மட்டும் இல்லைன்னா எல்லா டெக்னாலஜியும் வேஸ்ட். இதுதான் காலத்தையே தாண்டி நிற்கிற ஞானம். அப்போ கடைசியா இந்த குறள் நமக்கு என்ன சொல்லுது? ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். ரொம்ப சிம்பிளா சொன்னா, இயற்கையோட கொடை தான் மனுஷனோட எல்லா முயற்சிக்குமான அடித்தளம். அந்த அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுச்சுன்னா அதுக்கு மேலே நாம் கட்டுறது எவ்வளவு பெரிய கோபுரமாக இருந்தாலும் அது சரிஞ்சிடும். இப்போ
நம்மளை நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். வளர்ச்சி, முன்னேற்றம், டெக்னாலஜின்னு நாம் வேக வேகமாக ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஓட்டத்துக்கே ஆதாரமாக இருக்கிற அந்த முதல் படியை, அதாவது இயற்கையோட இந்த அடிப்படை விதியை நாம் மறந்துட்டோமா? நம்ம எதிர்காலம் முழுக்க முழுக்க இயற்கையோட நாம் வச்சிருக்கிற நல்லுறவை பொறுத்து தான் இருக்குங்கிறத எப்பவும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிதானுங்களே? நன்றி.